சென்னை தாழம்பூர் பக்கத்துல இருக்க பொன்மாறுன்ற பகுதியில டிசம்பர் 23, 2023 அன்னைக்கு ராத்திரி 7:30 மணி அளவுல அந்த வழியா வண்டியில போயிட்டு இருந்த லோகநாதன்ற நபருக்கு அங்க கைவிடப்பட்ட நிலையில இருந்த கட்டிடத்துக்கிட்ட ஒரு பெண்ணோட அலறல் சத்தமும் காப்பாத்துங்கன்னு அழுகுறலும் கேட்டு லோகநாதனும் மெயின் ரோடு வழியா போயிட்டு இருந்த ஒரு சிலரும் வண்டியை நிறுத்திட்டு அலறல் சத்தத்தை கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணை நோக்கி போறாங்க. ஆட்கள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல அந்த பொண்ணு உயிருக்காக போராடிட்டு இருந்திருக்கா. உடனடியா அங்க இருந்தவங்க ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்துட்டு போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்ததும் அந்த பொண்ணை வண்டியில ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு கிட்ட உங்களை யார் இப்படி செஞ்சதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணால சரியா பேச முடியலனாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வெற்றின்னு ஒரு பேரையும் ஒரு மொபைல் நம்பரையும் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு கொடுத்த மொபைல் நம்பருக்கும் கால் பண்றாங்க. கால் அட்டன் பண்ண நபர்கிட்ட நீங்க யாருன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த நபரோட பேரு வெற்றிமாறன். வெற்றி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ வெற்றி அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட் நந்தினி தான், யார் அவளை இப்படி பண்ணதுன்னு கேட்டுட்டு காலை கட் பண்ணிட்டு அவனும் நந்தினிய பார்க்க கிளம்பியிருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் சம்பவம் நடந்த இடத்துக்கு போன போலீஸ் அங்க ஏதாவது ஆதாரங்கள் இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு போன் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அந்த மொபைலை எடுத்து அது யாருடைய மொபைல்னு பாக்குறாங்க. அது நந்தினியோட மொபைல். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா நந்தினி யார் கூட பேசிருக்காங்கன்னு கால் லிஸ்ட செக் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா வெற்றிமாறன் கூட தான் பேசிருக்கா. அடுத்ததா போலீஸ் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா அவனோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கான். இவனை விசாரிக்கும் போதே போலீஸ் இன்னொரு வேலையும் செஞ்சிருக்காங்க. சம்பவம் நடக்கும் போது வெற்றிமாறன் எங்க இருந்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட லொகேஷனை ட்ராக் பண்றாங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே அவனோட மொபைல் நம்பர் சம்பவம் நடக்கும் போது அதே பகுதியில தான் இருந்திருக்கு. திரும்பவும் வெற்றி கிட்ட நீ சம்பவ இடத்துக்கு போனியான்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அவனோ நான் அங்க போகவே இல்ல, என்னோட வீட்டுல தான் இருந்தேன்னு சொல்லியிருக்கான். சரி, நீ வீட்டுல இருந்துன்னு சொல்ற, அப்புறம் எப்படி உன்னோட மொபைல் சிக்னல் சம்பவ இடத்துல இருந்ததா காமிக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வெற்றி போலீஸ் நம்ம மேல சந்தேகப்படுறாங்கன்னு புரிஞ்சுட்டு ஏதேதோ சமாளிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றான். போலீஸுக்கும் அவன் மேலதான் ஃபுல் டவுட். அதனால உடனே அவனை கைது செஞ்சு விசாரணை வளையத்துக்குள்ள எடுத்துட்டு வராங்க. கடுமையான விசாரணைக்கு அப்புறம் வெற்றிமாறன் போலீஸே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்கான். வெற்றிமாறன் உண்மையாவே ஒரு ஆணை கிடையாது, அவர் ஒரு பெண். அவரோட பேரு பாண்டி மகேஸ்வரி, வயசு 27. அவர் ஒரு திருநம்பி. இவரோட சொந்த ஊர் மதுரை. அதே மதுரை கீழ்வாசல் பகுதியை சேர்ந்தவங்க தான் நந்தினி. அவங்களோட வயசும் 27. பாண்டி மகேஸ்வரின்னு சொல்லாம வெற்றினே சொல்ற, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. நந்தினியும் வெற்றியும் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. இவங்க கூட இன்னொரு பொண்ணு இருந்திருக்காங்க. 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 12th வரைக்கும் 3 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஸ்கூலிங் லைஃப் முடிஞ்சதும் வேற வேற காலேஜ்ல போய் படிச்சாலும் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. காலேஜ் படிக்கும் போதுதான் வெற்றி அவளோட உடல்ல ஏற்படுற மாற்றங்களை உணர ஆரம்பிக்கிறா. அந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸான நந்தினி கிட்டையும் இன்னொரு பொண்ணு கிட்டையும் மறைக்காம வெளிப்படையா சொல்றா. அந்த 2 பெண்களும் வெற்றி சொன்ன அந்த விஷயத்த அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்றாங்க. 2 குடும்பத்துக்கும் வெற்றிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நந்தினியோட ஃபேமிலி அதை பெருசா எடுத்துக்காம வெற்றி கூட நந்தினிய பழக விட்டுருக்காங்க. ஆனா இன்னொரு பொண்ணு வெற்றியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு அவர் கூட பேசுறத நிறுத்திருக்கா. வெற்றிக்கு உடல் ரீதியா ஏற்பட்ட மாறுதல்களை பத்தி அவரோட ஃபேமிலிக்கு தெரியும் போது வெற்றியா அவரோட குடும்பமே ஏத்துக்கல. அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. 2019 பெங்களூர்ல வேலை கிடைச்சு வெற்றி அங்க போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு இத்தனை நாள் பெண்ணா இருந்த பாண்டி மகேஸ்வரி ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டு ஒரு ஆணா மாறி வெற்றிமாறன்னு பேரை மாத்திருக்காரு. இவர் வெற்றிமாறன்னு பேர் வச்சதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு டைரக்டர் வெற்றிமாறனை ரொம்ப பிடிக்குமா.
அதனாலதான் அந்த பேரை வச்சிருக்காரு. என்னதான் நந்தினியும் வெற்றிமாறனும் வேற வேற ஊர்கள்ல இருந்தாலும் வெற்றி அவரோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நந்தினிக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி தான் நந்தினியும் வெற்றியும் சென்னை பெருங்குடி பகுதியில் இருக்க ஒரு பிரைவேட் ஐடி கம்பெனில வேலைக்கும் சேர்ந்திருக்காங்க. நந்தினி சென்னை கண்ணகி நகர்ல இருக்க அவங்களோட சித்தப்பா ராஜரத்னம் அவரோட வீட்டுல தங்கிட்டு தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டும் இருந்திருக்கா. அதே மாதிரி வெற்றி திருவள்ளூர் பகுதியில இருக்க மப்பேடு பகுதியில தங்கிட்டு வேலைக்கு வந்துட்டு இருந்திருக்கான். வேலைக்கு சேர்ந்த ஒரு சில நாட்கள்ல வெற்றி நந்தினி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த விஷயத்தை கேட்டு நந்தினி அவன் மேல கோவப்பட்டிருக்கா. அதோட விளைவுதான் இந்த கொலை சம்பவம். அப்படி நந்தினி கோவப்படுற மாதிரி வெற்றிமாறன் என்ன விஷயத்த சொன்னான்னா, அவன் அவளை காதலிக்கிறதா சொல்லியிருக்கான். ஆனா நந்தினி, நான் ராகுல்ன்ற பையனை காதலிக்கிறேன், அதோட நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாண்டி மகேஸ்வரி, அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிட்டா இந்த உலகம் ஏத்துக்கவே ஏத்துக்காது, இதெல்லாம் நடைமுறைக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவன் காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கா. அவனோட காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம அவன் கூட பேசுறதையே நிறுத்திருக்கா. இப்படியே 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் 6 மாசமா பேசாம இருந்திருக்காங்க. டிசம்பர் 24, 2023 அன்னைக்கு நந்தினிக்கு பிறந்த நாள் வர இருந்திருக்கு. இத்தனை மாசமா பேசாம இருந்த வெற்றிமாறன் நந்தினியோட பர்த்டேக்கு முன்னாடி அவளுக்கு கால் செஞ்சு, நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கடைசியா ஒரு முறை உன்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஒரு முறை மட்டும் என் கூட வரியான்னு கேட்டிருக்கான். நந்தினியும் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூப்பிடுறான்றதுனால நடக்க போற விபரீதம் தெரியாம சரின்னு சொல்றா. அவளோட பிறந்த நாளுக்கு முன்னாடி நாள், அதாவது டிசம்பர் 23, 2023 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு அங்க இருந்து பைக்ல கோவில், ஆசிரமம் இப்படி நிறைய இடங்களுக்கு வெற்றிமாறன் நந்தினிய கூட்டிட்டு போய் அவளை சந்தோஷப்படுத்திருக்கான். இப்படியே ராத்திரியும் ஆகுது. வண்டியில 2 பேரும் தாழம்பூர் பக்கத்துல இருக்க பொன்மார் பகுதியை நோக்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரோடுக்கு பக்கத்திலேயே ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்த வெற்றி பாக்குறான். அப்போ 7ல இருந்து 7:30 மணி அளவு இருக்கும். மெயின் ரோட்ல இருந்து இருட்டா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ள போகும்போது நந்தினி வெற்றிமாறன் கிட்ட, ஏன் இப்போ இவ்வளவு இருட்டா இருக்க இடத்துக்குள்ள போறேன்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவன் சொன்ன பதில், உனக்கு இங்க பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க, பயப்படாதன்னு சொல்லிட்டு ரோட்ல இருந்து 50 மீட்டர் தள்ளி வந்து வெற்றிமாறன் வண்டியை நிறுத்திட்டு நந்தினியை கீழே இறங்க சொல்லியிருக்கான். நந்தினி வண்டியில இருந்து கீழே இறங்குனதும் வெற்றி ஒரு துணியால நந்தினியோட கண்ணை கட்டியிருக்கான். அப்பவும் அவ ஏன் கண்ணை மூடுறன்னு கேட்டதுக்கு, இரு உனக்கு பெரிய சர்ப்ரைஸை காத்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததா அவன் நந்தினிக்கு தெரியாம எடுத்துட்டு வந்த இரும்பு சங்கிலியை எடுத்து நந்தினியோட கை கால்களை கட்டி பூட்டு போட்டிருக்கான். இங்கதான் நந்தினிக்கு பயம் ஏற்படுது. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு அவ கேட்டுட்டு இருக்கும் போதே பிளேடை எடுத்து நந்தினியோட மணிக்கட்டு, கால், கழுத்துல எல்லாம் அறுத்திருக்கான். நந்தினியும் வலி தாங்க முடியாம கத்திருக்கா. அவளோட அலறல் சத்தத்தை கேட்டு யாராவது உள்ள வந்துடுவாங்களோன்னு பயந்து வெற்றிமாறன் அவளோட வாயில துணிய வச்சு அடைச்சிருக்கான். நந்தினிய அப்படியே விட்டுட்டு வண்டியை எடுத்துட்டு பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து நந்தினிய எரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்கான். அப்போதான் அந்த வழியா போயிட்டு இருந்தவங்க நந்தினியோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்து நெருப்ப அணைச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்ததும் நந்தினியை மீட்டு குரோம்பேட் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பியிருக்காங்க. இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிரைம் சீன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் டெலிகிராம் குரூப்ல கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. டெலிகிராமோட லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணிருக்கேன். நந்தினியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க. ஆனா சிகிச்சை பலனளிக்காம நந்தினி இறந்து போயிருக்கா. டிசம்பர் 24, 2023 அன்னைக்கு நந்தினியோட பிறந்த நாள். அவளோட பிறந்த நாளை கொண்டாட வேண்டிய அவளோட குடும்பத்துக்கிட்ட அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அவளோட உடலை மதுரையில இருந்து வந்த அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ நந்தினியோட சகோதரி மீடியாக்கள்ல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. போலீஸ் நந்தினியோட குடும்பத்துக்கு இந்த மாதிரியான ஒரு கொடூரம் நடந்துடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணதும் நந்தினியோட குடும்பம் முதல்ல கான்டாக்ட் பண்ணது வெற்றியதான். வெற்றி அவங்களோட காலை அட்டன் பண்ணல. என்ன சின்ன வயசுல இருந்தே அவனை அந்த குடும்பத்துக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவன் திருநம்பியா மாறி இருந்தாலும் நந்தினியோட குடும்பம்
அவன் கூட பழக விட்டுருக்காங்க. நந்தினி கூட வெற்றி சென்னையில வேலை செஞ்சதுனால தன்னோட பொண்ணுக்கு அவன் துணையா இருப்பான்னு நினைச்சிருக்காங்க. போலீஸ் நந்தினி குடும்பத்துக்கிட்ட வெற்றி தான் உங்க பொண்ணோட இந்த கொடூரமான நிலைக்கு காரணம்னு சொன்னதும் மொத்த ஃபேமிலிக்கும் பெரிய ஷாக்கா இருந்திருக்கு. இப்போ நந்தினிய கொலை பண்ண வழக்குல வெற்றிமாறன் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கான். பிறந்த நாள் பரிசு கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் மொத்தமா அடுத்த பிறந்த நாளே கொண்டாட முடியாத அளவுக்கு வெற்றிமாறன் நந்தினிக்கு ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கான். இனிமேல் யாராவது பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொன்னாலே யோசிக்கணும்ன்ற அளவுக்கு நாளுக்கு நாள் ஒவ்வொரு கொடூரமான சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.